கபர்லேயும் மறுமையிலையும் நமக்கு வெளிச்சம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதற்கு நம்ம என்ன தயாராகணும்? இந்த உலகத்தில் மனிதன் என்னென்னவோ வாங்க ஆசைப்படுறோம். அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆசைகள் இருக்கும். ஆனால் உங்களால் வாங்கவே முடியாத ஒரு விஷயம் இருக்குது. அதற்காக வேண்டி நம்ம அந்த விஷயத்திற்காக வேண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அதற்காக வேண்டி நேரத்தையும் காலத்தையும் அதற்காண்டி ஒதுக்குவதும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் வாய் திறந்தால் கேட்போம், சீக்கிரம் செத்து போயிட்டா நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது? செத்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உன்னால் மீண்டு வரவும் முடியாது. இருளாக இருப்ப. நீ எங்கே இருப்ப? இருளுக்கு மேல் இருள். அங்கே வெளிச்சமே கிடையாது. உங்களுக்கு அங்கே என்ன கிடையாது? வெளிச்சமே கிடையாது. எவ்வளோ பேர் லக்ஸரியான வீடை கட்டிக்கோ, எவ்வளோ அழகான ஒரு சிறந்த பெண்மணியை கட்டிக்கோ, எது வேணால் கட்டிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, எல்லாத்துக்கும் என்ன வேணும்? வெளிச்சம் இருந்தால் தான் அந்த ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியும், அது யூஸ் பண்ண முடியும். உங்ககிட்ட தங்கம் மாதிரி ஒரு கார் இருக்கு, டூம் லைட் வேலை செய்யல, இருள் பாதை போக முடியுமா? எடுத்துக்கிட்டு ஓட்டிகிட்டு போயிடுவியா? என்ன செய்வ? வெளிச்சம் வேணும் இல்லையா? அப்போ ஒரு பாதைக்கு நீ போக போற, அங்கே உனக்கு மின்சாரம் கிடையாது. அங்கே ஸ்ட்ரீட் லைட்டு, அப்புறம் டூம் லைட்டு, இந்த மாதிரி லைட்லாம் அங்கே கிடையாது. மன்னர வாழ்க்கை. ஆனால் அங்கே ஒரு வெளிச்சம் இருக்கு. வெளிச்சம் இல்லாமலாம் எல்லாம் வைக்கல. அந்த வாழ்க்கைக்கு போகணும்னா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் யாருக்கு எல்லாம் தரமாட்டான் அப்படின்னா, முனாஃபிக்கா இருக்கிறவனுக்கு தரவே மாட்டான். யார் அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி? யாரு? முனாஃபிக். யார் அல்லாவை நம்புறேன்னு சொல்றானோ, யார் மறுமை நாளை நம்புறேன்னு சொல்றானோ, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புறேன்னு சொல்றாங்களோ, யார் இந்த வேதத்தை நம்புறேன்னு சொல்றாங்களோ, யார் மலக்குமார்களை நம்புறேன்னு சொல்றாங்களோ, இவங்களுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ண போறான்? வெளிச்சம் தர மாட்டான். ஏன்? அதற்குண்டான வேலையை அவன் செய்யலை. எதற்குண்டான வேலை? அந்த வெளிச்சம் தேவைப்படுறதுக்கு என்ன வேணுமோ அந்த வேலையை அவன் செய்யலை. இதெல்லாம் பண்ணாம இவங்களுக்கு ஒரு குழந்தை இறந்து போயிட்டாலோ, இல்லை ஒரு குழந்தை வரலையோ, இல்லை ஒரு கல்யாணம் ஆகலையோ, இல்லை வீட்டில் ஒரு புருஷனோ அம்மாவோ அப்பாவோ தம்பியோ யாரோ அதை பிடிச்சவங்க இறந்துட்டாங்களோ, இவங்களுக்கு வாழ்க்கை அதிருப்தி ஆகிருதான். இவங்க என்ன கேட்குறாங்க அல்லாட்ட? எல்லாம் இந்த வாழ்க்கை வேணாம், என்ன பண்ணு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த சீக்கிரம் வந்துடு, நாங்கள் கூட்டுக்கோ. அல்லா கபூல் ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு நஷ்டவாளி உங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. ஒரு வெளிச்சம் இல்லாமல் ஒரு இடத்துல போய் உட்காண்டிங்கன்னா என்ன ஆகுங்க?